ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சா. அந்த கிராமத்தில் நிறைய விளைநிலங்கள் இருந்துதான். நல்ல பச்சை பசேல்னு கிராமம் ரொம்ப செழிப்பாக இருந்துதான். ஆனால் ஒரு சேட்டை பிடிச்ச யானை ஒன்று தனக்கு பெண் யானையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி அந்த கிராமத்தில் உள்ள விளைநிலங்களை அழிச்சிடுச்சான். உண்மையிலேயே அந்த யானைக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா என்ன தெரியலையே. சரி, இந்த கதையை பார்த்து உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெல்கம் டு ரேஜஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். நான் உங்கள் ரோஷினி. கதையுடைய பெயர் யானையை கட்டிய முல்லா. ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருந்துச்சான். அந்த கிராம மக்கள் விவசாயத்தையே பிரதான தொழிலாக நம்பி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாம். அப்போது மன்னருடைய யானை ஒன்று அண்டை அயல் நகரங்களுக்கு போய் பயிர்களை அழித்து மக்கள் பலரை நசுக்கி படுகாயப்படுத்தியும் அடிக்கடி தொந்தரவு படுத்திக்கிட்டும் வந்துச்சான். மன்னர்கிட்ட முறையிட்டும் மன்னர் அதை பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலையாம். ஏன் யானை மேலே நீங்கள் வீணாக புகார் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள கடிஞ்சு பேசினாராம். ஆனால் யானையுடைய அட்டகாசம் அவங்களுக்கு யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியாமல் மன்னர்கிட்டையும் முறையிட முடியாமல் தவிச்சாங்களாம். அப்போது அவங்க எல்லாரும் முல்லா அப்படிங்கிற ஒரு நபரை போய் சந்திச்சாங்களாம். மன்னருடைய யானையால் எங்களுக்கு ஏற்படுற தொல்லைகளை பற்றி எடுத்து சொல்லியும் மன்னர் எந்த ஒரு முயற்சியுமே செய்ய மாட்டேங்கிறாரு, இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். முல்லா தம் கிட்ட வந்தவங்களை நோக்கி சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அந்த யானையை பிடிச்சு ஒரு பெரிய மரத்தில் கட்டி போட்டுடுங்க அப்படின்னாராம். ஐயையோ, மன்னர் யானையை கட்டி போட்டு மீள முடியுமா? மன்னர் கடுமையான தண்டனையை விதிப்பாரே அப்படின்னு ரொம்ப பயந்தாங்களாம் அந்த ஊர் மக்கள். நீங்கள் நான் சொன்னபடி செய்யுங்க, மன்னர்கிட்ட இருந்து யாராவது வந்து கேட்டால் முல்லாதான் யானையை கட்டி போட சொன்னார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு முல்லா சொன்னாரா. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ரொம்பவும் சிரமப்பட்டு யானையை பிடிச்சு ஒரு பெரிய மரத்தில் கட்டி போட்டுட்டாங்களாம். இந்த செய்தி எப்படியோ மன்னர் காதுக்கு போனதும் முல்லாவுக்கு ஆள் அனுப்பி தம்ம சந்திக்குமாறு உத்தரவு பிறப்பிச்சாராம். முல்லா அரண்மனைக்கு மன்னரை வணங்கினாரா. என்ன முல்லா, என்னுடைய யானையை கட்டி போட்டிராமே, உமக்கு அவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டாராம். அதுக்கு முல்லா சொன்னாராம், மன்னர் பெருமானே, உங்கள் யானை எங்கள் ஊர் பக்கம் எனக்கு ஒரு பெண் யானையை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கேட்டு அட்டகாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டதாகவும் மன்னருடைய யானை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது குடிமக்களாகிய எங்கள் கடமை அல்லவா, அதனால தான் உங்கள் யானைக்காக ஒரு பெண் யானையை தேடிக்கிட்டு இருக்கோம். பெண் யானை கிடைக்கிறதுக்குள்ள யானை கோபிச்சுக்கிட்டு ஏதாவது தாறுமாறாக நடவடிக்கையில் ஈடுபட்டுடக்கூடாது பாருங்க, அதுக்காகத்தான் அதை கட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு முல்லா சொன்னாராம். என்ன, யானையாவது தனக்கு திருமணம் செய்ய வேண்டும்னு கேட்குறதாவது யாருக்கிட்ட விளையாடுற அப்படின்னு மன்னர் மறுபடியும் கோபத்தோட கேட்டாராம். மன்னர் பெருமான் அவர்களே, தயவு செய்து சிரமம் பார்க்காம ஒரு தடவை எங்கள் ஊருக்கு நீங்களே யானையை விசாரிச்சு பாருங்க. நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு முல்லா சொன்னாரா. மன்னர் தனது பரிவாரங்களோட முல்லாவையும் அழைச்சிக்கிட்டு முல்லா சொன்ன அந்த பகுதிக்கு போனாராம். போகிற வழி நெடுகளையும் விளைநிலங்களும் பழமரங்களுக்கும் ஏற்பட்டிருந்த கடுமையான சேதத்தை அழிவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாராம். அந்த பேரழிவுக்கு தனது யானைதான் காரணங்கிறதையும் உணர்ந்தாராம். தன்னை அந்த பகுதிக்கு வர செய்யறதுக்காக முல்லா கையாண்ட தந்திரத்தையும் புரிஞ்சுக்கிட்டாராம். மன்னர் உடனே தனது அதிகாரிகளை அழைச்சு யானையினால் யார் யாருக்கு அதிகமான சேதம் உண்டாயிருக்கோ அவங்க எல்லாருக்கும் தாராளமான நஷ்ட ஈடு வழங்குறதுக்கு உத்தரவும் பிறப்பிச்சாராம். அப்புறம் யானையை கொண்டு போய் அரண்மனையிலையும் கட்டி போடுறதுக்கு உத்தரவு விட்டாராம்.
முல்லாவுக்கு ஊர் மக்கள் நன்றி சொன்னாங்களாம், அவரை வாழ்த்துனாங்களாம். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.